பழனி முருகன் கோவிலுடைய கோசாலையோடு சேர்ந்து 780 ஏக்கரை கையகப்படுத்துறதுக்காக அங்க இருக்கிற உள்ளூர் அமைச்சர் சக்கரபாணி அவருடைய தலைமையில விவசாயிகளின் நிலங்களை கையகப்படுத்த முயற்சி எடுத்த பொழுது பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக சென்று அதை நிறுத்தி காட்டினோம். அதே போல இங்க இருக்கின்ற மக்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த 1119 ஏக்கர் நிலமும் இதுவரை கையகப்படுத்தியது விவசாயிகளுக்கு மீண்டும் கொடுக்கப்படும். 26 மே மாதம் அமர இருக்கின்ற அரசாங்கம் நிச்சயமாக விவசாயிகளுடைய 1 ஏக்கர் நிலத்தை கூட எடுப்பதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம். நீங்க பாத்தீங்கன்னா உள்ளூர்ல என்னவெல்லாம் அராஜக செயல் நடந்து கொண்டிருக்கிறது. வள்ளலார் பெருமானாருக்கு இருக்கின்ற அந்த சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைமை பீடத்தை வள்ளலார் பெருமான் அவர்கள் இருக்கின்ற காலத்திலே முன்னாடி குளங்கூட வெட்டக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தினார். ஏனென்றால் அங்கு அந்த இந்த சாலையானது முழுமையாக கிட்டத்தட்ட 110 ஏக்கர் இருக்கு. மக்களுடைய பயன்பாட்டிற்கு அது திறந்த வெளியாக பராமரிக்கப்பட வேண்டும்னு அங்க போய் சர்வதேச மையம் கட்டுறேன்னு நம்ம யாரு அவர் பேரு சேகர் பாபுவோ அல்லேலியா பாபுவோ நீங்க என்ன பேர் சொல்லி அழைக்கணும்னு விரும்புறீங்களோ அந்த பேர் சொல்லி அழைக்கலாம். இந்த அல்லேலியா பாபு கூட்டம் போய் அந்த இடத்துல நாங்க கட்டடம் கட்டுறோம் சர்வதேச மையம்னு. ஏன் வேற இடத்துல கட்டினா என்ன? நமக்கு சர்வதேச மையம் கட்டுறதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் வள்ளலார்களுடைய விருப்பத்துக்கு விரோதமாக கட்டப்படுது. என்ன காரணம்? நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சமீபத்துல நான் திருச்செந்தூருக்கு போயிருந்தேன். எப்படியும் 2 மாசத்துக்கு ஒரு தடவை திருச்செந்தூர் போறதுங்கிறது என் பழக்கம். முருகப்பெருமானை தரிசித்து அருளாசியை பெறுவதற்காக. நீங்க அங்க போனீங்கன்னா இப்பதான் கும்பாபிஷேகம் நடந்து 4 மாசம் ஆகுது. யார் பணத்தில் நடந்தது கும்பாபிஷேகம்? ஆன்மீக கொடையாளர் திரு சிவநாடார் அவர்கள் 200 கோடி கொடுத்தார்கள். மீதி 106 கோடி மக்களுடைய காணிக்கை உண்டியல் பணம் அதுல கட்டப்பட்டிருக்கு. நீங்க போய் பாருங்க. ஹெச் ராஜா சொல்றான்னு கேட்டுட்டு இருக்க வேண்டாம். ராஜா உண்மையை தான் பேசுவாங்கிற நம்பிக்கை உங்க எல்லாருக்கும் உண்டு.